ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. வெயில் வந்து வேறு லெவலில் கொளுத்துது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக அவல் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு ஒரு தெலுங்கு படம்லாம் உட்காந்து பார்த்துட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வேலை செய்ய வந்திருக்கேன். ஸோ டைசனோட சார்ஜர் போயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அபி இருக்க போய் வந்துச்சு. அவன் வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிருக்கான். சோஃபா வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் சரி வேக்கம் கிளீனர் சரியானதும் முதல் வேலையாக அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு. பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹேமி மம்மியோட vlog ஓடிட்டுருக்கு. அவங்க இப்போ புதுசாக வீடு கட்டி ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு யாராவது வேலை செய்கிறத பார்த்தா கொஞ்சம் வந்து என்கரேஜிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் அதை போட்டு விட்டுட்டு சரி அப்படியே நம்மளும் கையோட க்ளீனிங் வேலை பார்க்கலான்னு சிட்டு வந்து நான் வேலை பார்க்குறத மேற்பார்வை பார்த்துட்ருக்கான். ரொம்ப நாளாச்சு. வெறும் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் போகிறதே இல்லை. இந்த பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக டெட்டு முடி ஒட்டிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்காது. டஸ்ட் வேறு ரொம்ப வருது. 14th ஃப்ளோர்னு தான் பேர். ஆனால் சிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். பெருக்கணும் அப்படின்னா டெய்லி இவ்வளோ சிமெண்ட் வரலாம். அந்த அளவுக்கு டஸ்ட்டு சிமெண்ட் எல்லாம் வருது. ஸோ நடுவில் டிவியும் பார்த்துட்டு வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 20-25 நாளைக்கு மேலே ஆகுது இந்த சார்ஜர் போய். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நமக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது இல்லை அப்படிங்கிறப்ப கை உடைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சோஃபா இதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேற வச்சு க்ளீன் பண்ண போக மாட்டேங்குது. அதனால் வேக்கம் கிளீனர் இருந்தால் தான் நல்லா க்ளீன் ஆகுது. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. ஸோ சோஃபா வந்து சூப்பராக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன். 4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக அவல், கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் அலசிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ அலசிட்டு சேர்த்தே அரைச்சிடலான்னு, தனியாக அரைக்காமல் சேர்த்தே அரைச்சிட்டு இட்லி எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ட்டு சேர்த்து தான் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இது அரைக்கிறதுக்குள்ளே பாக்கி வேலையை பார்க்கலாம். இந்த டோர் மேட்டுமே பார்த்தீங்கன்னா வேகம் போட்டால் தான் சரியாகும். இல்லைன்னா இதுவும் கிட்டத்தட்ட கார்பெட் மாதிரி தான். அதுவும் ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. துவைச்சதுக்கு அப்புறமே கூட அதில் இருக்க முடியெல்லாம் போகல. அதனால சரி இன்னும் வேக்கம் போட்டோம்னா தான் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வேக்கம் கிளீனர் போட்டு அதையும் க்ளீன் பண்ணிடலாம். காலையிலே வந்து ரோபோ வேக்கமும் போட்டேன். அதனால் பெருக்கிற வேலையெல்லாம் அது பண்ணிடுச்சு. ஒரு கட்டில் கடியிலெல்லாம் வேக்கம் போகாது. அதனால் அந்த இதை என்ன பண்ணுவேன், நான் தொடப்பம் வச்சு தான் பெருக்கிடுவேன். ஸோ காலையிலே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ சிட்டு தான் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தான். டெட்டை பார்த்தா ஆளையே காணோம். என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அப்பப்போ பார்க்குறது. அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பெட்ரூமில் கட்டில் கடியில் போய் படுத்திருப்பான். அவனுக்கு அங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் போல். வாக்கிங் எல்லாம் காலையில் போயிட்டு வந்தாச்சு. சிட்டு சாப்பிட்டுட்டான். டெட்டு இன்னும் காலையில் சாப்பிடல. அவன் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டைம் தான் சாப்பிட்றான். ஈவினிங்க்கு அப்புறம் கூப்பிட்டாலும் வரமாட்டான் முக்கால்வாசி நேரம். பாருங்கள் கட்டில் கடியில் வந்து எப்படி படுத்திருக்கான் அப்படின்னு. இழுத்தாலும் வரமாட்டான். ஆனால் தோணுச்சுன்னா தான் வெளியே வருவான். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சாதம்னு சொன்னோம் இல்லையா, தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். துவையல் வந்து இதற்கு காலையிலே அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு துவையல், அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அப்படி வந்து நேற்று ஈவினிங் போயிட்டான். அதனால் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் கொஞ்சம் சாதம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். வெயில் காலத்துக்கு கிட்டத்தட்ட டெய்லியுமே பழைய சாதம்னா சூப்பராக. இதுதான் துவையல். கொஞ்சம் தேங்காய், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி இல்லைன்னா பூண்டு, கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துருவேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து டம்ளர்லேயே துவையில மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கு அவருக்கு தனியாக கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வந்து சுஜித் பக்தனோட vlog பார்த்துட்ருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு தான் பாக்கி வேலை பார்க்கணும். சிட்டு பாருங்கள் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ மாப்பிங் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மாப்பு வந்து சார்ஜில் போட்டிருந்தேன். அது இப்போ தான் சார்ஜ் ஆகி முடிச்சிருந்தது. அதனால் கடகடன்னு பெட்ரூம் வந்து டெய்லி துடைக்கிறது இல்லை, 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் துடைப்பேன். கிச்சன், டைனிங் ஹால், இந்த ட்ராயிங் ரூம் ப்ளஸ் பால்கனி இதை வந்து டெய்லியுமே துடைச்சிடுறது. ஏன்னா பெட்ரூம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அது அவ்வளோ அழுக்கம் ஆறதில்லை.
அதனால் இந்த 3 ரூம் மட்டும்தான் டெய்லியுமே துடைக்கிறது. ஸோ கடகடன்னு vlog பார்த்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ டிவி போட்டு விட்டால் யாராவது பேசுகிற மாதிரி இருக்கும், ஹிந்தி vlog, ட்ராவல் vlogனு ஏதாவது தோன்றதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ மாப் போட்டு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே நமக்கு மாவுமே ரெடி ஆகிடுச்சு. உப்பு வந்து அரைக்கிறப்பவே போட்டேன். அவ்வளோதான். எடுத்துகிட்டு கிரைண்டரையும் கழுவிட்டோம் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சது. இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் சிம்னியும் க்ளீன் பண்ணணும், அந்த வேலையும் இருக்குது. ஸோ மாவை எடுத்துகிட்டு கையோட கிரைண்டரையும் தொடச்சி வச்சிடலாம். பயங்கர வேர்வையாக இருக்குது. போய் ஏசி போட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வேலை பார்க்கவே மனசு இருக்காது. அதனால தான் இன்றைக்கி மத்தியானம் சரி உட்காரக்கூடாது, ஏசியும் போடக்கூடாதுன்னு ஃபுல் டைம் ஒரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே நான்ஸ்டாப்பாக வேலை போயிட்டுருக்கும். ஸோ கிரைண்டரையும் கழுவி அந்த மேட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அப்புறம் எடுத்து வச்சிடலாம். காயாமல் எடுத்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து மாவெல்லாம் சேர்ந்து ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த தடவை மாவு அரைச்சோன்னா நல்லா இருக்காது. கடையிலலாம் வாங்குற மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி நாத்தம் வரும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். சிட்டுக்கு முட்டை வேக வச்சுருந்தேன், அதுவுமே கூட சூடாக இருக்குது. அதனால அதை வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா தூக்கி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்கு இல்லையா, ஜில்லுன்னு கொஞ்சம் சாப்பிட்றலாம். அப்படி இருந்தப்போ வாங்கிட்டு வந்தார். அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ எம்மின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் ஆனால் இது மாவு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அந்த ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. டெட் இப்போ தான் கட்டிலேருந்து ஏஞ்சி வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் டிஷ் வாஷரில் போட்டுருவேன். அது சுற்றி இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அப்படி வந்ததுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேலையும் செய்யலை, நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பிசுன்னு ஆன மாதிரி இருந்தது. மேலேயும் பாக்கி ஏரியாவும் ஃபில்டர் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் படிஞ்சிருக்கும். அதனால் அதை தான் லிக்விட் சோப் வச்சு நல்லா ஒரு தடவை தேய்ச்சிட்டு ஃபுல்லுத்தையும் துடைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ்வுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு துடைக்கல. நான் சிம்பிளாக அவளுக்கு தான். ஆனால் ஏதாவது தாளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுற்றி தெரிச்சு இருக்கும். ஸோ அதையும் கையோட இப்போ வந்து துடைச்சிடலான்னு நான் தான் பிளான் பண்ணியிருந்தனால காலையில் அதை துடைக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அதை துடைச்சி எடுத்துடுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முட்டைக்கோசு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பக்கோடா பண்ணி டீ போடலான்னு இருக்கேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு. ரொம்ப சூடாக இருக்கனால கிட்டத்தட்ட ஈவினிங் தான் குளிக்கிறது டெய்லியுமே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோசு இந்த மாதிரி சிப்ஸு சீவரத்தில் சீவிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளமாக சீவிட்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு காரம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதுலேயே மாவு நம்ம இது பண்ணிவிட்டு சூடாக பக்கோடா போட்டு டீ போட்டுக்கலாம். பாருங்க டெட் இங்கே வந்து அவனுக்கு பசி எடுத்துருச்சு. ஆனால் அங்கே சாப்பாடு வச்சுருக்கேன், போய் சாப்பிடல. ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ளே தான் நான் இதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கடகடன்னு இதை எடுத்து அந்த பவுலில் போட்டுட்டு இது கூட உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து பெசரி வச்சிடணும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையுமே கூட சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். அது போக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஓமம், பெருங்காயமே கூட சேர்த்துருக்கேன். நல்லா பெசரிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் காயிலேருந்து நல்லா தண்ணி விட்டுரும். அப்புறம் நம்ம ரொம்ப தண்ணிலாம் தெளிக்க வேண்டியில்லை. மாவு மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கிள்ளி போட்டுட்டோம்னா பக்கோடா சூப்பராக இருக்கும். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பக்கோடாவில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பூடும் சோம்பும் வந்து இடிச்சிட்ருக்கேன். இடித்து போட்டோம் அப்படின்னா நல்ல பூண்டு வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் சோம்பு, அதை தான் வந்து நல்லா கல்லில் போட்டு இடிச்சிருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மாவு அளவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியில்லை. பெசரிட்டு நமக்கு கரெக்டாக அந்த திட்டம் தெரியும், பார்த்தாலே அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் இதுதான் நிறையா இருக்கணும், மாவு வந்து கம்மியாக தான் இருக்கணும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ பாருங்க அதுலேயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து மட்டும் இது பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெசரி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், நமக்கு பக்கோடாக்கு மிக்சர் ரெடி. ஸோ இன்னும் அவர் வரல, அதனால் எதிர்பார்த்துட்டு படுத்துட்ருக்கானுங்க. இங்கே மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. கொஞ்சம் காய் மட்டும்தான் கேட்டிருந்தேன். அவருக்கும் ஏதோ வேலை இருந்ததான் அப்படி மார்க்கெட்டில். ஸோ பாருங்கள் வந்தாச்சு. ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. முட்டையும் காலி ஆகிடுச்சு. டீ போடுறதுக்கு பால் இல்லை. சரி நான் ஒரேடியாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. மற்ற காயெல்லாம் இருந்தது, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக தான் இன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. சொல்லிவிட்டேன் நான், நிறைய எதுவும் வாங்கிட்டு வராதிங்க, ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு.
முதல்ல போய் முட்டையை கையோடு எடுத்து வச்சுட்டேன். மிளகா வத்தலும் காலியாக இருந்தது. சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு பாருங்கள் அங்கே சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன், சாப்பிடாம அப்பையிலேருந்து சுற்றிட்டு இருக்கான். பாவமாகவும் இருக்குது, ரொம்ப சூடாக இருக்கோ இன்னும் தெரியல, காலையில் சாப்பிட்றதே இல்லாமல். ஸோ டீக்கும் அந்த பக்கம் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடகடன்னு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துட வேண்டியது தான். முதல் ஈடு பாருங்கள் 1-2 மட்டும் கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. போட்டுட்டு அந்த பக்கம் ஏதோ பேச போனேன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு. உப்பு வந்து பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டால் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு ஒரு கல் ஜாஸ்தியாக போட்டுட்டேன், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஞாபகம் மறதில் இந்த நார்மல் சால்ட்டையும் அதே அளவு போட்டுடுறேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது சமையலில். ஒரு ஈடு எடுத்துட்டேன், கொஞ்சமாக தான் செய்யறது. டீயும் அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2வது ஈடு போட்டு விட்டுட்டு பாக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது, அதையும் அந்த டப்பாவில் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிடும். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை தான். நேற்று சட்னி அப்படி போகிறப்ப அவனுக்கு அரைச்சி கொடுத்தேன், அந்த சட்னி இருக்குது. அதனால் நைட்டு ஆளுக்கு 2 தோசை மட்டும், பசிக்குதுன்னு கேட்டாருன்னா. பக்கோடா சாப்பிட்டு இதுவே ஹெவியாக இருந்ததுன்னா டின்னர் இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் போட்டு டீயும் போட்டிருந்தேன். இதை கொண்டே ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் சுட்டுட்டு இருக்கப்பவே அப்படியே சாப்பிட்ருவேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், லாஸ்ட் ஈடு போட்டிருக்கேன். சூடு கூட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஆறிடுச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்காது. என்ன தான் வெக்கையாக இருந்தாலுமே சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே நடுவில் அந்த டீயும் ஒரு சிப் குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டெய்லிலாம் ஈவினிங் டீ போடுறதில்ல, அப்பப்போ தோன்றப்போ போட்டுடுறது. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஈவினிங் சாப்பிடும்போது மத்தியானம் பழைய சாதம் கொஞ்சம் தானே சாப்பிட்டோம், அதனால் சரி சூடாக கொஞ்சம் பக்கோடா டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நல்லா இருந்தது, உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. டீ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.